இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 500 சதுர அடியில் ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட, பிறகு ஒரு காமன் பாத்ரூம், பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூசரை, பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 500 சதுர அடியில் கட்டினா எவ்வளவு செலவாகும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு 250 மூட்டை தேவைப்படும். சிமெண்ட்டு ஒரு மூடை வந்து 350 ரூபா. எங்கள் ஏரியாவில் ராம்கோ சிமெண்ட்டு இது வந்து 87,500 வருது. அது மாதிரி ஸ்டீல் பார்த்திங்கன்னா 2000 கிலோ தேவைப்படும். ஒரு கிலோ வந்து 65 ரூபா. பார்த்திங்கன்னா 1,30,000 வருது. அது மாதிரி செங்கல் பார்த்திங்கன்னா 10,000 செங்கல் தேவைப்படும். 8 ரூபா. இது வந்து ஒரு 80,000 ஆகும் செங்கலுக்கு மட்டும். அது மாதிரி எம்சாண்ட் பார்த்திங்கன்னா 10 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் விலை 5,500. அப்போ பார்த்திங்கன்னா 55,000 வரும். அது மாதிரி பீசாண்டு, பூசுக்கு வந்து பீசாண்டு தான் நல்லாயிருக்கும். அது 7 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் விலை 6,200 பார்த்திங்கன்னா 43,400 வரும். முக்காலின் ஜல்லி பார்த்திங்கன்னா 7 யூனிட் தேவைப்படும். இது 5,500 வரும். ஒரு யூனிட்டுக்கு 38,500 வரும். அது மாதிரி 1.5 இன்ச் ஜல்லி பார்த்திங்கன்னா 3 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் விலை 5,500 பார்த்திங்கன்னா 16,500 வரும். அது மாதிரி கிராவல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டோட உயரம் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து 8 யூனிட் கணக்கு பண்ணியிருக்கோம். எங்கள் ஊரில் வந்து 2,500 20,000 வருது. அது மாதிரி டைல்ஸ் பார்த்திங்கன்னா தரைக்கு 500 சதுரடி ஒரு சதுரடி வந்து 45 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா 22,500 வரும். இதுக்கு விலை கூட இருக்குது. நமக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கணும் வேண்டியதான். வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் 45 ரூபா, 11,250. கிரனைட் பார்த்திங்கன்னா நிலா வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படும். இப்போ கிச்சனுக்கெலாம் பயன்படும். ஒரு 200 சதுரடி எடுத்துக்கிட்டோம்னா 50 ரூபா சதுரடி வருது. இது வந்து ஒரு 10,000 ரூபா வரும். இப்போ நிலை பார்த்திங்கன்னா நிலை வந்து மெயின் நிலை வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா. கூடின நிலை இருக்குது. ஒவ்வொருத்தவங்க 1,00,000 ரூபா வச்சுருக்காங்க. 1,00,000 ரூபாய்க்கு நிலம் வச்சுருக்காங்க. நமக்கு எது சௌகரியமோ அதை கணக்கு பண்ணி வச்சுக்க வேண்டியதான். டோர் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா வச்சுக்கலாம். பெட்ரூம் நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபா. இது குறைஞ்ச விலையிலும் இருக்குது, கூடினதுலேயும் இருக்குது. டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ரூபா வருது. விண்டோ பார்த்திங்கன்னா ஒரு 4 விண்டோ வந்துடும். ஒரு 6 விண்டோ வச்சா தான் நல்லாயிருக்கும். 24,000 ரூபா வருது. டாய்லெட் டோர் பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் ஒன்று, அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் ஒன்று 3,000 ரூபா. ஒரு இது 2 சேர்த்து 6,000 ரூபா. வெண்டிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இது, ஒரு இது வந்து 1,500 3,000 ரூபா. ப்ளம்பிங் வந்து பார்த்திங்கன்னா பொருள் மட்டுமே 40,000 ரூபா வந்துடும். எலக்ட்ரிஷியன் பொருள் வந்து 40,000 ரூபா வந்துடும். பெயிண்ட்டு பொருள் மட்டும் 35,000 ரூபா வந்துடும். இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா 6,98,650 ரூபா வரும். அது மாதிரி இருக்கிறதுல லேபர் காஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா கொத்தனாருக்கு தான் அதிகமாக வரும். 500 சதுரடி என்று எங்கள் ஊரில் 460 ரூபாய் பார்க்காங்க. தென்காசி மாவட்டம் சிவகிரி 2,30,000 ரூபா வரும். அது மாதிரி டைல்ஸ் லேபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 சதுரடி இன்று 20 15,000 ரூபா. எலக்ட்ரிஷியன் பார்த்திங்கன்னா சதுரடி 60 ரூபா 30,000 ரூபா வரும். பெயிண்டிங் கூலி மட்டும் பார்த்திங்கன்னா இது ஒரு 30,000 ரூபா வந்துடும். கார்பன்டர் இது 30,000 ரூபா வந்துடும். கிரனைட் வந்து பதிக்கிறதுக்கு வந்து 45 ரூபா 9,000 ரூபா வரும். எக்ஸ்ட்ரா செலவு பார்த்திங்கன்னா 20,000 ரூபா வரும். இது பார்த்திங்கன்னா 3,64,000 ரூபா வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா 3,64,000. மொத்தம் பார்த்திங்கன்னா 10,62,650 ரூபா வரும். இது ஒரு சதுரடிக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2,125 ரூபா ஒரு சதுரடிக்கு. இது போக என்னதெல்லாம் இந்த இதில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா
செப்டி டேங்க் தோண்டுறது வந்து இந்த அளவில் வராது. அப்புறம் அது மாதிரி நீங்கள் காம்பவுண்டு ஜோர் போட்டாலும் இந்த அளவில் வராது. இது போல் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.